visittemples.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வலைதளம் வந்து கோவில்களை பற்றி எல்லா விவரங்களையும் சொல்லும். அந்த கோவிலுக்கு எப்படி சென்றடையலாங்கிறதுக்கு ஒரு கூகுள் வரைபடம் கொடுத்துருக்கோம். அது தவிர வானிலை அறிக்கை எங்கே போகிறதுக்கு ஏற்ற தருணத்தை வந்து காட்டும். அது தவிர ஒரு வீடியோ லிங்க்கும் இருக்குது. அந்த வீடியோ லிங்க் மூலமாக அந்த கோயிலை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி visittemples.com மூலமாக வடலூரில் இருக்கிற ராமர் கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ராமர் கோயில் மாருதி நகர் வள்ளலார் சாலையில் இருக்குது. மேற்கு நோக்கி அமைஞ்சிருக்கிற இந்த கோயிலில் ஒரு சின்ன வரவேற்பு வளையம் மாதிரி கட்டியிருக்கா. அதில் வந்து ராமர், சீதை, லக்ஷ்மணர், ஆஞ்சநேயர் இவளோட ஒரு சங்கு சக்கரம் இதோட வர்ண விக்கிரகங்களை வச்சு பார்க்க ரொம்ப கண்கவரும் விதமாக இருக்குது. கோயிலுக்குள்ளே நுழைஞ்சா ஒரு ராமரோட பெயிண்டிங், அதாவது ஒரு படம், அது வந்து ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்கா. இது வந்து சுமார் 200 வருஷம் பழமை வாய்ந்தது. இந்த படத்தை வச்சு தான் அந்த காலத்தில் வந்து இந்த கோயிலை ஒரு மடமாக ஆரம்பித்து இப்போ இந்த நிலைக்கு இந்த கோயில் வந்திருக்கு. சுமார் 60 வருஷமாக இப்போ வந்து இங்கே ராமர் விக்கிரகத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணி இதை ஒரு கோயிலாக வந்து நடத்தின்னு வரா. இந்த கோயிலோட மூலவர் ராமர். இவர் வந்து மகாவிஷ்ணுவோட ஒரு அவதாரம்னு நம்மளுக்கு தெரியும். இவர் மூலஸ்தானத்தில் கிழக்கு நோக்கி சீதை, லக்ஷ்மணர், ஆஞ்சநேயரோட ரொம்ப பிரமாதமாக காட்சியளிக்கிறார். கண்டவரும் விதமாக கருப்பு வர்ணத்தில் இவரோட விக்கிரகம் பார்க்கறதுக்கே கண்ணுக்கு அவ்வளோ ரம்யமாக இருக்குது. கூடவே தவழற ஒரு கிருஷ்ணரும், வெண்ணைத்தாழி கிருஷ்ணரும், பஞ்சலோக விக்கிரகங்களும் மூலஸ்தானத்தில் இருக்கிறது இன்னும் ஒரு கண்கொள்ளா காட்சி. இந்த கோயிலில் மூலவர் சன்னதி, அதாவது கர்ப்பகிரகத்தை நோக்கி ஒரு ஆஞ்சநேயர் விக்கிரகம் இருக்குது. அது பக்கத்திலேயே பலிபீடம், பக்கத்திலேயே வந்து ராமர் பாதமும் வச்சுருக்கா. மூலஸ்தானத்தில் ஒட்டின மாதிரி வெளிப்பக்கமாக ஒரு விநாயகர் விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. பார்க்க ரொம்ப தத்ரூபமாக இருக்கார். சமீப நாட்களாக இந்த வடலூர் ராமர் கோயிலுக்கு வர பக்தர்கள் கூட்டத்தில் பெரியவா, குழந்தைங்க எல்லாருமே பார்த்து ரொம்ப வியக்கிறது என்னன்னா, இங்கே இருக்கிற புதுசாக இருக்கிற பஞ்சமுக ஆஞ்சநேயர் விக்கிரகம். இவர் வந்து ஆள் உயரத்துக்கும் மேலே இருக்கார். பல நிறத்தில் வர்ணங்கள் தீட்டி பார்க்க ரொம்ப கண்கவரும் விதமாக அது வந்து அமைச்சிருக்கா. இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் விக்கிரகத்துக்கு பக்கத்திலே ஒரு ராமர் பட்டாபிஷேக ஓவியம் வச்சிருக்கா. அதுவும் ரொம்ப பிரமாதமாக இருக்குது பார்க்கறதுக்கு. இந்த கோயிலோட சுற்றுச்சுவரோட உள்பக்கத்தில் வந்து ஒரு புல்லாங்குழலோட இருக்கிற ஒரு கிருஷ்ணர் ஓவியம், இதை தவிர பாமா ருக்மணியோட இருக்கிற ஒரு கிருஷ்ணர் ஓவியம், ஸ்ரீனிவாச பெருமாள் பத்மாவதி தாயாரோட இருக்கிற மாதிரி ஒரு ஓவியம், நடராஜரோட ஒரு ஓவியம், இதெல்லாம் வச்சுருக்கா. இதுவும் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கோயிலுக்கு பிரத்யேகமாக ஒரு யாக மண்டபம் இருக்குது. அங்கே வந்து யாகங்கள், ஹோமம், சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்து நடத்தலாம். கோயில் மூலஸ்தானத்துக்கு மேலே இருக்கிற கோபுரத்தில் வந்து தசாவதார விக்கிரகங்கள் பல நிறங்களில் வந்து வர்ணம் தீட்டி பிரமாதமாக அதை வந்து அமைச்சிருக்கா. கோயிலுக்கு வெளிப்பக்கமாக ஒரு துளசி மாடம் இருக்குது. அந்த துளசி மாடத்துக்கு பக்கத்திலேயே வந்து ஒரு சின்ன நந்தவனம் மாதிரி நிறையா இது பண்ணி அங்கே வாழை அது மாதிரி நிறையா நட்டு வச்சுருக்கா. சமீப நாட்களில் இந்த கோயிலுக்கு வந்து ஸ்ரீராமநவமி, அனுமர் ஜெயந்தி போன்ற தினங்களில் வந்து பக்தர்கள் கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வரா. இந்த வடலூர் ராமர் கோயிலுக்கு பூஜை காரியங்களை சேஷாதிரி பட்டாச்சாரியார் கவனிச்சுன்னு வரார். இந்த கோயிலோட காரியதரிசி வந்து சேதுராமன் திறம்பட நிர்வகிச்சுன்னு வரார். நம்மளுக்கு வந்து இந்த கோயிலை வந்து சுற்றி காட்டி விளக்கின திரு ரங்கநாதன் மேனேஜர் அவருக்கு நம்மளோட நன்றி உரித்தார்கள். இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visittemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.